துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். ஆகாஷ், எதுக்கு இந்த டைம்ல மீட் பண்ணணும்னு சொல்லிருந்தீங்க? கொஞ்சம் பேசணும் ஜனனி, அதனால தான் மீட் பண்ணணும்னு சொன்னேன். ஏமா இதனா அன்டைம்ல கூப்பிட்டேனா உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா என்ன? சே, அப்படிலாம் இல்ல ஆகாஷ். நீங்க நைட் டைம்ல என்ன மீட் பண்ண மாட்டீங்களே, அதான் என்னாச்சு ஏதோன்னு எனக்கு கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. ஏதோ ப்ராப்ளம்லாம் இல்லல்ல ஆகாஷ்? சே என் சைடுலாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. உனக்கு எதனா ப்ராப்ளம் இருக்கா ஜனனி? என்ன ஆகாஷ், எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? என்ன வந்து கேக்குறீங்க? ஏன் ஆகாஷ் அப்படி கேக்குறீங்க? கார்த்திக் மாமா ஃபோன் பண்ணாரு. கார்த்திக் அண்ணாவா? என்ன என்ன சொன்னாங்க ஆகாஷ்? இன்னைக்கு ஆபீஸ்ல நடந்த விஷயத்தை பத்தி கார்த்திக் மாமா கிட்ட சொன்னாங்கம்மா. அதுவா ஆகாஷ், நான் உங்ககிட்ட சொல்ல வேணாமே நினைச்சேன். சொன்னா நீங்க டென்ஷன் ஆவீங்கல்ல, அதனால நான் சொல்ல வேணாமே நினைச்சேன். கார்த்திக் அண்ணாவே சொல்லிட்டாங்க உங்ககிட்ட. என்ன ஜனனி, நான் எதனா அவன்கிட்ட பேசவா? ஆகாஷ், என்ன பேசுறீங்க? இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கார்த்திக் அண்ணனா, எனக்காக அவர் ஸ்டெப் எடுத்துக்க மாட்டாங்களா என்ன? அவரே எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க ஆகாஷ். இனி எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, விடுங்க. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அப்படி இல்லம்மா, கார்த்திக் மாமா நாளைக்கு ஏதோ ஊருக்கு கிளம்புறாங்களாமே, பெங்களூர் வரைக்கும் போறேன்னாங்க. 2 days ஆகும்னாரே. அது வரைக்கும் நீ சேஃபா இருக்கணும்ல. இந்த கேப்ல இவன் எதனா உன்னை சீண்டுனானா? ஆகாஷ், எல்லா டைமும் நீங்க என் கூட பாதுகாப்பா இருக்க முடியுமா என்ன? முடியாதுல்ல. என்ன நான் தானே பாத்துக்கணும். ஆகாஷ், ஏதாவது அவன் என்கிட்ட வாழ்த்தனை பண்ணானா அவனை எதிர்த்து போராடுற அளவுக்கு என்கிட்ட தைரியம் நிறையவே இருக்கு ஆகாஷ். அதனால நீங்க என்னை பத்தி கவலையே படாதீங்க, நான் பாத்துப்பேன். என்ன பாதுகாக்க எனக்கு நல்லாவே தெரியும் ஆகாஷ். எனக்கு தெரியும் ஜனனி, கண்டிப்பா உன்னை நீ பாத்துக்குவேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும்ல, உன்னை தனியா விட்டுட்டு இருக்கேனேன்னு எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்குமா, அதான் கேட்டேன். புரியுதுங்க ஆகாஷ், உங்க கவலை உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு எல்லாமே புரியுது. நீங்க ஆனா கவலையே படாதீங்க. ஜனனி எப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல, நான் பாத்துப்பேன் ஆகாஷ். நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க, புரியுதுங்களா? சரிம்மா, சரி. இதுக்குதான் உனக்கு கூப்பிட்டேன், உன்கிட்ட பேசலான்னுட்டு. சரிங்க ஆகாஷ். ஆமா, நானே கேட்கணும்னு நினைச்சேன், நம்ம சுஜி மேட்டர் என்னாச்சு? அத்தை எதனா கேட்டாங்களா? அம்மா அதுக்கப்புறம் எங்க கிட்ட 2 பேர்ட்டும் எதுவும் கேட்கல. அம்மா மறந்துட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க 2 பேர்கிட்டயும் எதை பத்தியும் எதுவும் கேட்கல. ஓகே ஓகே, அத்தை இன்னும் கேட்டிருக்கணுமே, ஏன் அமைதியா இருக்காங்க? ஒருவேளை சுஜி படிச்சிட்டு இருக்கால, அதனால கூட இருக்க மாட்டிருக்கும். ஜனனி, ஜனனி. சொல்லுங்க ஆகாஷ். என்னம்மா பேசிக்கிட்டே இருந்து அமைதியாயிட்டேன்? என்ன வேற எதை பத்தியாவது யோசிக்கிறியா என்ன? சேச்சா, அதெல்லாம் எதுவும் இல்ல ஆகாஷ். உங்களுக்கு தான் தைரியம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், தைரியமும் சொல்லிட்டேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஜனனி ஜனனியே பாத்துப்பா, போதுமா? என் ஜனனியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவளை நல்லாவே பாத்துக்குவான்னு. இருந்தாலும் வருங்கால புருஷனா கொஞ்சம் கவலைப்பட வேண்டியது இருக்குல்ல, அதுக்காக வந்த கவலைதாம்மா இது. என்ன, எதுக்கு இப்ப சார் இவ்வளவு பக்கத்துல வரீங்க? இல்ல, நைட் டைம் நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அதான் உனக்கு பாதுகாப்பா இருக்கட்டுமேனு உன் பக்கத்துல வந்தமா. நீ ஏதாவது பேகி பார்த்து பயந்துட்டீனா அப்படியெல்லாம் பயப்படக்கூடாதுல்ல. அதான் ஆகாஷ் பக்கத்துல தான் இருக்கேன்னு உனக்கு காட்டுறதுக்காக உன் பக்கத்துல வரமா. நீ பயந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக. நான் பேய பார்த்து பயந்துருவேன். ஏன் ஆகாஷ், பேய் வந்தா என்ன பார்த்து பயந்து போகாம இருந்தா சரிதான். அதனால நான் பயப்படலாம் மாட்டேன். சார் கொஞ்சம் நகர்ந்தே உட்காருங்க. இல்லம்மா ஆகாஷ், அது இல்ல ஜனனி. ஆகாஷ், மறுபடியும் சொல்றேன், நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன். என்ன பார்த்து யாரும் பயப்படாம இருந்தா சரிதான். கிளம்பலாமா? ரொம்ப நைட் டைம் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் கிளம்புறதுதான் சரி. இப்ப இங்க இப்படி இருந்தும் சரியா வராது. இது வேற போக்குல போயிட்டு இருக்கு. கிளம்புங்க கிளம்புங்க. குத்தாலாருவியில குளிச்சது போல் இருக்குதா அம்மா, குளிச்சது போல் குளிச்சது போல். அது சரி, கிளம்புவோம். எதுவும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? கிளம்பலாம். ஆகாஷ், எல்லாம் கிடைக்க வேண்டிய டைம்ல கரெக்டா கிடைக்கும், கவலைப்படாதீங்க. சரி, அம்மா தேடுவாங்க. கிளம்பலாமா? கிளம்புவோம். என்னடி திடீர்னு இப்படி கொடுத்துட்டேன்? அப்பா. அப்புறம் நீங்க தான் ஒரு மாதிரி டல் ஆயிட்டீங்களே, அதனாலதான். இப்போதைக்கு இது போதும். ஓகே, போதும் போதும், இப்போதைக்கு இதுவே போதும். இது கிடைச்சதே வரப்பிரசாதம் தான். ரத்த ஓட்டம் பாய்கிற தங்கம்
அப்பாடா, இப்பதான் என் பூனைக்குட்டி முகத்துல ஒரு சிரிப்பே வருது. அடி பூனைக்குட்டி, ஒரு இன்ஜெக்ஷனுக்கு இப்படி பயப்படுறடி நீனு? யோ மாம்ஸ், உனக்கு போட்டா தெரியும். உனக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டிருந்தா எப்படி வலிக்கணும் உனக்கு தெரியும். எனக்கு இப்ப கூட வலிக்குது. ஆனாலும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டோம் இல்லையா, அந்த ஒரு சந்தோஷம், அதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பாடா, எனக்கு ஜுரம் சரியாயிடுச்சு. இனிமே நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போவாதையா, ப்ளீஸ்யா. அடி, ஊசிக்கு பயந்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வேணாங்கிற உன்ன. சரி, அதெல்லாம் போகட்டும். ஊசி போட்ட இடம் வலிக்குது, நீ தேய்ச்சி விடவா? ஐயோ மாம்ஸ், நீ சரியில்லை பாத்துக்க, போயா. இல்லடி, நல்லா தேய்ச்சி விட்டாதான் வலி போகும்னு சொல்லுவாங்க. அதான் கேட்டேன், தேய்ச்சி விடவான்னு. உனக்கு கை எட்டாதுல, நான் தானே தேய்ச்சி விடணும். மாமா எதுக்கடி இருக்கேன்? பெட்ரூம்க்கு போய் தேய்ச்சி விடவா? ஐயோ, எனக்கு இப்ப உடம்பு சரியில்லை. மனசுல இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்குடி. இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் ஜுரம் பட்டுன்னு போகுமா பாத்துக்க. பண்ணிடலாமா? அப்ப பண்ணிடலாம் தான். ரூமுக்கு போயிடலாமா? ஐயோ மாம்ஸ், உன்னை என்னடி? ரொம்ப கொழுப்ப பிடிச்சவையா நீ, போயா. இல்லடி, உனக்கும் காலேஜ் லீவ் ஆயிடுச்சு, எனக்கும் ஆஃபீஸ் லீவ் ஆயிடுச்சு. லீவ் போட்டு 2 பேரும் என்ன பண்ண? சும்மா இருந்தா நல்லா இருக்காதுல்ல, எதனா வேலை பார்க்கணும்ல, அதான் கேட்குறேன். வேலை பார்க்கலாமா? ஐயோ உன்னை, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சரி சரி, நீ ஹாஃப் டேக்கு மேல கூட கிளம்பலாமே. நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பு, நான் வீட்ல இருந்திருக்கேன். அதான் எனக்கு ஜுரம் சரியாயிடுச்சுல, நீ கிளம்பு. ஆஸ்கு புஸ்கு, நான் போக மாட்டேனே. இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட தான். ஐயோ மேம், என் கூட இருக்க என்னென்னலாம் சாக்கு போக்கு பண்ணிட்டு இருக்கல நீனு, உன்னை. அப்புறம் என் பூனைக்குட்டிடி, என் பூனைக்குட்டி கூட நான் இருக்கணும்ல, அப்படியே ஒன்னா ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்கலாமா? ஐயோ மேம், உன் நினைப்பொண்ணு சரியில்லை பாத்துக்க. நான் சொல்றதை கேளு, ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு கிளம்பிடு. நான் வீட்ல இருந்துக்கிறேன். இல்ல நீ கூட இருந்தா சரியா வராது. நீ ஏதாவது பண்ணிடுவ. நாளைக்கு உனக்கு ஃபீவர் வந்துடும் பாத்துக்க. வேணும் வேணும், நீ கிளம்பு. வட்டிய பூனைக்குட்டி, லவ் யூடி. என்னையா மேம்? சரி, அதெல்லாம் போகட்டும். மாமா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வா, நம்ம ரூமுக்கு போலாம். மேம், விஷயம் சொல்லதானே ரூமுக்கு கூப்பிடுற, வேற எதுக்கும் இல்லல்ல? அடியே, விஷயத்த சொல்லிட்டதுக்கு அப்புறம் மேடமே சில பலதை தருவீங்க. அதை வாங்குறதுக்கு ரூமு தாண்டி செட் ஆகும். அதுக்கு தான் ரூமுக்கு கூப்பிடுறேன். போலாமா? அப்படி என்னையா விஷயம்? அதை சொல்லதான் கூப்பிடுறேன். ரூமுக்கு போகலாம். போலாமாடி? போலாம். ஆனா எனக்கு டயர்டா இருக்கு, என்னால நடக்க முடியல. அடியே பூனைக்குட்டி, என்னடி மாமா பத்தி இப்படி சொல்லிட்ட? இரு, இப்ப மாமா தூக்கிறேன்டி ஒண்ணு. ஐயோ மேம், எப்ப எப்போன்னு வெயிட்டிங்ல. அப்புறம் ஏன் பூனைக்குட்டி ஆச்சடி? மாமா எதுக்கு குத்துக்கலாட்டு இருக்கேன்? அதுக்கு தாண்டி இருக்கேனே. சரி, தூக்கியா மேம்? அண்டி படி செல்லு குட்டி. அடியே பூனைக்குட்டி, லவ் யூடி. ஐயோ பாத்தியா மேம்? அடியே பூனைக்குட்டி, எனக்கு தெரியும்டி என் பூனைக்குட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. போயா. எப்படி பூனைக்குட்டி? பூனைக்குட்டியை அப்படி இதமா பதமா தூக்கியிருக்கேன், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம. எப்படி? நீ யாரு? என்னோட மாம்சாச்சே. ஐயோ மேம், ஐ லவ் யூ யா. நான் எது சொன்னாலும் செய்யறையா மேம்? ஆமாடி பூனைக்குட்டி, என் பொண்டாட்டியாச்சு. என் பொண்டாட்டி எது சொன்னாலும் இந்த மாமா தட்டாம செய்வேண்டி. அதுக்கு தாண்டி புருஷன்ற பதவியில இருக்கேன். ஐயோ மேம், நான் எதனா தப்பா சொன்னாக்க அதையும் செய்வியா? என் பொண்ணுக்குட்டி எனக்கு அட்வைஸ் பண்ணுவா. அப்படிப்பட்டவ கண்டிப்பா தப்பா சொல்ல மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் என் செல்ல குட்டி. ஐயோ மேம், ஓவரா புகழாத, எனக்கே வெக்கமா இருக்கு. ஆனா அப்படி இல்ல, ஆனா நீ ரொம்ப 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 நல்ல பையன். நான் நல்ல பையன்லாம் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல கெட்ட பையனா ஆயிடுவேன். அதனால அந்த நல்ல பையனை சொன்னதை நீயே வாபஸ் வாங்கிக்கொடி. நான் கெட்ட பையன் தான். என் பூனைக்குட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்ட பையன். ஐயோ மேம், எனக்கும் அந்த கெட்ட பையன் அருணை தான் ரொம்ப பிடிக்கும். இந்த நல்ல பையன் அருணை கொஞ்சமா பிடிக்கும். ஏன்னா இந்த நல்ல பையன் அருண் அந்த அளவுக்கு செட்டப் பண்ண மாட்டான். ஆனா ரூமுக்குள்ள போனதும் கெட்ட பையன் அருண் இருக்கான் பாரு, அவன் ஓவர் செட்டப் பிடிச்சவன். செட்டப் பிடிச்சவன் மட்டும் இல்ல, கொழுப்பு பிடிச்சவன். ரொம்ப சிலுமிஷம் பண்ணுவான். அடியே பூனைக்குட்டி, உடம்பு சரியில்லை, கொஞ்சமா தள்ளி இருக்கலாமேன்னு பார்த்தேன். ஆனா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா தள்ளி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடி. உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, பாஞ்சிடலாமா இருக்கு. ஐயோ மேம், நீ கெட்ட பையன் தான், ரொம்ப 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 கெட்ட பையன். நல்ல பையனே இல்லை, போடா. ஆமாண்டி, வேற வழி தெரியல. நான் கெட்ட பையனாவே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு நல்ல பையன் பதவி வேண்டாம், கெட்ட பையனாவே இருந்துடுறேன். ரூமுக்குள்ள போய் நான் ஒன்னையும் கெட்ட பையனாவும் கெட்ட பொண்ணாவும் மாறிடலாமா? ஐயோ போயா,
ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்னல, முதல்ல அதை சொல்லு. அப்புறமா கெட்ட பையனா மாறலாமா வேணாமான்னு நான் சொல்றேன். சரியா? அதெல்லாம் முடியாது. நான் ஆல்ரெடி இப்பவே கொஞ்சம் கெட்ட பையனா மாறிட்டேன். அதான் ஃபீவர் சரியாயிடுச்சுல. இதுக்கப்புறம் என்ன யோசனை ஆடி? ஐயோ மாம்ஸ், நம்ம வீட்ல இப்ப யாராவது வெளியில வர போறாங்க பாத்துக்க. நீ முதல்ல ரூமுக்கு கூட்டிட்டு போய் என்ன இப்படி எவ்வளவு நேரம் தூக்கி வச்சிட்டு இருக்க போற? வா நம்ம ரூமுக்கு போலாம். யாருன்னா வந்தா வரட்டும், நமக்கு என்னடி? என் பொண்டாட்டி நான் தூக்கி வச்சிட்டு இருக்கேன். அதுவும் அவளுக்கு உடம்பு சரியில்லை. அவளால இப்ப நடக்க முடியாது. என் பொண்டாட்டிக்கு உடம்பு கை காலெல்லாம் வலிக்கும். அதான் புருஷன் நான் எதுக்கடி குத்துக்கல்லாட்ட இருக்கணும். அதான் என் பொண்டாட்டி அலைக்க தூக்கி பத்தம்மா என் கையில வச்சிருக்கேன். நல்லா இருக்குடி. இருக்கும் இருக்கும். உனக்கு ஏன் நல்லா இருக்காது? உனக்கு எப்பவுமே இதெல்லாம் பண்ணனா நல்லா இருக்கும். ஐயோ ரூமுக்கு போகலாம்யா. அது சரி மேடம், என்ன விட ரொம்ப அர்ஜென்ட் பண்றீங்களே. அப்ப மாமா கெட்ட பையன் இல்லடி, என் பூனைக்குட்டி தானே கெட்ட பொண்ணு. அப்படிலாம் இல்ல. ஐயோ மாம்ஸ், மூஞ்ச பத்தியா என் பக்கமா திருப்புற நீனு. யாராவது வெளியில வந்துட்டா நம்மள இப்படி பார்த்தா நம்ம மான கப்பல் ஏறிடுமேனு நம்ம ரூமுக்கு போலாம் போலான்னு சொன்னா நீ என்னைய கேட்ட பொண்ணுன்னு சொல்ற. நாளா கேட்ட பொண்ணு இல்ல, நீ மட்டும்தான் கேட்ட பையன். போடா. என்னடி சைடு கேப்ல போராடிட்டேன். ஐயோ போடான்னு சொல்லிட்டேனா? ஐயோ மாம்ஸ் சாரியா, அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, மன்னிச்சிரு. மன்னிக்க மாட்டேன். நீ என்ன போடாலாம் சொல்லக்கூடாதுடி. சாரி மாம்ஸ், நான் சாரி சொல்றேன்ல. நீ போடாலாம் சொல்லாத, வாடான்னு சொல்லு. அதான் நீ நல்லா இருக்கும். எங்க சொல்லு, வாடா. டே அருண் மாமா வாடா அப்படின்னு சொல்லிடி பொண்டாட்டி. ஐயோ மாம்ஸ், நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் தெரியுமா? என்னடா டா சொல்லிட்டோமேன்னு மாமா கோச்சிட்டாங்களேன்னு நினைச்சேன். மூஞ்ச பத்தியா நல்லா வாடாவும். டேய் ரூமுக்கு கூட்டிட்டு போடா முதல்ல. ஏண்டி நான் எதுக்கு கோச்சிக்க போறேன்? உன்னை அப்படி கூப்பிடுன்னு சொல்லிட்டு தானடி இருக்கேன். நீ என்ன வாடா போடா என்ன வேணாலும் கூப்பிடுறீ என் பூனைக்குட்டி. யாரு முன்னாடி கூப்பிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்ன கூப்பிடுறதுனால என் பூனைக்குட்டி சந்தோஷமா இருக்காளா, அது எனக்கு போதும். கூப்பிடுறீ, உனக்கு எப்படியெல்லாம் ஆசையா இருக்கும் அப்படியெல்லாம் கூப்பிடுறீ என் பூனைக்குட்டி. மாமா எதுக்குமே தடை போடவே மாட்டேன். கூப்பிட்டு செல்லுக்குட்டி. என் பொண்டாட்டி என்ன கூப்பிடலன்னு தாண்டி எனக்கு கவலையா இருக்கேன். என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். என் பூனைக்குட்டி எனக்கு என்ன வேணாலும் கூப்பிடலாம். நீ கூப்பிடுறீ பூனைக்குட்டி, யார் என்ன சொல்லுவாங்க? ஐயோ மாம்ஸ், உனக்கு என் மேல கோவமே வராதா? அப்படிலாம் சொல்லிட முடியாது, கோவம் கண்டிப்பா வரும். கோவம் வருமா? எப்பயா மாம்ஸ் வரும்? எப்போமா? அது எப்போனா மாமா இதுதான் வேணும்னு கேட்பேன். நீ இது வேணாயா மாம்ஸ் இப்படி இருக்கலான்னு சொல்லுவ பத்தியா, அப்ப கோவம் வரும். அப்புறம் மாமா வாடின்னு நீ போடானுவல, அப்ப கோவம் வரும். அப்புறம் மாமா கேப்ப, நீ போ அப்படின்னு அப்ப கோவம் வரும். நீ என் பூனைக்குட்டி. ஐயோ மாம்ஸ், இதெல்லாம் கோவமாயா? போ, மூஞ்ச பாரு. பெட்ரூம்ல பேச வேண்டியதா இங்க பேசிக்கிட்டு போயா. ஆமாடி, அதெல்லாம் தான் என் பூனைக்குட்டி மேல வர சொல்ல கோவண்டி. இதை தவிர என் பூனைக்குட்டி மேல கோவம்லாம் வராது. என் கோவம் வர மாதிரி என் பூனைக்குட்டியை நடந்துக்க மாட்டான். ஆமா ஆமா போயா மாம்ஸ். சரி ரூமுக்கு போலாமா? ஓ கண்டிப்பாடி. இதுக்கு மேலேயும் ரூமுக்கு போகலன்னா சரியா வராது பாத்துக்க. உன்னுதிரம் போலே நான் பொன்னுடலில் ஓடுவேன். சரிடி பொண்டாட்டி, இப்போ மாமா மேல உனக்கு எந்த கோவமும் இல்லைல்ல? ஆமா, உங்க மேல எனக்கு எப்பவும் கோவம் இல்ல. என்னையும் கூட்டிட்டு போனா நல்லா இருக்குமேனு தான் கேட்டேன். நீங்க தான் மாட்டேன்ட்டீங்கல்ல, போங்க. சரி சரி, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேணாம். நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சுடி பொண்டாட்டி. லவ் யூடி. கிளம்பட்டுமா? சரிங்க மாமா, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க மாமா. பத்திரமா போயிட்டு பத்திரமா உன்கிட்டயே வந்து சேர்ந்துருவேன், போதுமாடி? அது போதும் மாமா. சொல்ல அசோக், என்ன அது அது வந்து கார்த்திக், அது என்னன்னா டைம் ஆயிடுச்சு, அதான் உனக்கு கூப்பிடலாமே வந்த கார்த்திக். அது கொஞ்சம் வெளியில நின்று கூப்பிட்டு இருக்கலாம். இவ்வளோ தூரம் வரணுமா? நாங்க ஏதோ பேசிக்கிட்டு இருப்போம், கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே. ஆமா சாரி, டோர் திறந்துருந்ததா, அதான் டைம் ஆயிடுச்சுன்னு உனக்கு கூப்பிடலாம்னு உள்ள வந்துட்டேன். ஓ அப்படி. சரி சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, சொல்லிட்டு வரேன், போலாம். மாமா இவரும் வராங்களா உங்க கூட? என் கூடலாம் வரல, என்னை ட்ராப் பண்றதுக்காக வரோம். ஓ சரி சரிங்க மாமா. சரிங்க மாமா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நீங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். நேர நேரத்துக்கு சாப்பிடணும். அப்புறம் எனக்கு நிறைய டைம் ஃபோன் பண்ணணும். அப்புறம் வேற டாடி,
இதெல்லாம் நீ 1000 தடவை சொல்லிட்டடி. எனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு 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 போதுமா? ம் சரிங்க மாமா. சரி, அதெல்லாம் போகட்டும்டி. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகத்துல இருக்கா? என்ன மாமா? என்னவா? அடியே பொண்டாட்டி, இங்க பாரு, பத்திரமா காலேஜுக்கு போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு போகணும். ஓகேவா? காலேஜுக்கு போன உடனே மாமாக்கு ஃபோன் பண்ணணும். அப்புறம் கிளாஸ்ல எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மாமாக்கு ஃபோன் அடிக்கணும். அதுக்கப்புறம் பஸ்ல ஏறும்போதோ இல்லை வீட்டுக்கு போகும்போதோ மாமாக்கு கண்டிப்பாக ஃபோன் பேசிக்கிட்டே தான் போகணும் மாமா கிட்ட. புரியுதா? அப்புறம் வீட்டுக்கு போயிட்டும் மாமாக்கு நிறைய டைம் ஃபோன் பண்ணணும். அப்புறம் மாமா இல்லைன்னு சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. நீ டயத்துக்கு சாப்பிடு. நீ சாப்பிட்டுட்டியான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் மாமா சாப்பிடுவோம். புரியுதா? ம் சரிங்க மாமா. அப்புறம் முக்கியமான விஷயம், நைட்டு தூங்கும் போது மாமாவை எல்லாம் நினைச்சுக்க. ஓகேவா? கண்டிப்பா வந்து குறும்பு பண்ணுவேன். ஓகே? மாமா அசோக் அண்ணா இருக்காங்க, அமைதியா இருங்க. யார் இருந்தா எனக்கு என்னடி? நீ ஏன் பொண்டாட்டி? என் பொண்டாட்டிய என்ன வேணாலும் பண்ணுவேன். ம் சரி சரி, அதெல்லாம் போதும். உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. மாமா பத்திரமா போயிட்டு வாங்க மாமா. சரி சரி சரி, கிளம்பட்டுமா? பாய்டி பொண்டாட்டி. லவ் யூடி செல்லக்குட்டி. லவ் யூ டூ மாமா. இப்போதைக்கு இது போதும். 2 நாள் கழிச்சு வருவேன். ரெடியா இரு. நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு, நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. பாத்துக்க. ஓகேவா? மாமா கிளம்புங்க, போங்க. வந்து நிறைய வச்சிருக்கேன்டி. இருந்துக்கடா. எவ்வளவு சந்தோஷமா இருந்துக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருந்துக்க. ஏன்னா நீ திரும்பி வரும்போது அவ கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டான். எனக்கு 2 நாள் நீ டைம் கொடுத்துட்டு போயிருக்க. என் பொண்டாட்டிய நீ என்ன வேணா பண்ணிக்கன்னு சொல்லாம சொல்லிட்டு என் கையில கொடுத்துட்டு போயிருக்கடா. அவ கதி என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவளை சின்ன பின்னமாக்கி வைப்பேன்டா. நீ வந்து அவளை பார்த்து கதறி கதறி அழணும்டா. அடியா புருஷனை கொஞ்சம் கொஞ்சம் வழி அனுப்புறியோ? கொஞ்சிக்கோ கொஞ்சிக்கோ, எவ்வளவு கொஞ்சம் முடியுமோ கொஞ்சிக்கோ. ஏன்னா நாளைக்கும் நாளன்னைக்கும் நீ மேலோகத்துக்கு போயிடுவடி. என்ன அசோக், சக்சஸ் ஆயிடுமா? என்ன என்ன கார்த்திக்? இல்ல, நான் போற வேலை சக்சஸ் ஆயிடுமான்னு கேட்டேன். சக்சஸ் ஆயிடும்ல? கண்டிப்பா கார்த்திக். வேலை சக்சஸ் ஆயிடும். நீ பார்க்க தானே போற, பாரு. அதுக்கு தான் அசோக் வெயிட்டிங். பார்க்கலாம் சக்சஸ் ஆகுதா இல்லையான்னு. சரி, கிளம்பலாம். பொண்டாட்டி, மாமா கிளம்புறேன். பத்திரமா இருந்துக்கேன். உன்னை அசோக் அண்ணா ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவாரு. என்ன அசோக், சரிதானே? ஆமா கார்த்திக். தங்கச்சிய நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன். நீ கவலைப்படாத. நீ நிம்மதியா ஊருக்கு போயிட்டு வா. தங்கச்சி ரொம்ப நல்லா இருப்பா. ஆமா ஆமா, இதான் எதிர்பார்த்தேன் அசோக். கிட்ட நான் இதான் எதிர்பார்த்தேன். பொண்டாட்டி, மாமா சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? மாமா நான் உங்க பொண்டாட்டி மாமா, எனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. நீங்க கவலைப்படாம நிம்மதியா போயிட்டு நிம்மதியா வாங்க மாமா. உங்க பொண்டாட்டினா ரொம்ப சேஃபா இருப்பேன், நீங்க கவலையே படாதீங்க. அதுடி என் செல்ல குட்டி. லவ் யூடி. மாமா கிளம்புறேன். பத்ரம் மாமா, பை. ஓய்டி என் பொண்டாட்டி. யோ மாம், போதும், ரூமுக்கே வந்தாச்சு, இறக்கி விடு என்ன. இல்லடி பொண்ணு குட்டி, இன்னும் கொஞ்ச நேரம் மாமா கையில வச்சிருக்கனே. யோ மாம், ஒன்னும் வேணாம், நீ இறக்கி விடு. இறக்கி விட்டுடுவேன். விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? யோ மாம், ஏதோ விஷயம் சொல்லணும் தானே சொன்னேன், முதல்ல அதை சொல்லு, அப்புறமா மற்றதை பார்த்துக்கலாம், சரியா? அப்போ ஓகே தான் இல்லையா? விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் யோ மாம்ஸ், முதல்ல என்னை இறக்கி விட்டுட்டு விஷயம் என்னன்னு சொல்லியா, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. சரி சரிடி, சொல்றேன்டி பொண்ணு குட்டி. இறக்கி விட்டுட்டேன், போதுமாடி? ஆமா ஆமா, இறக்கி கீழே விட்டுட்டாரு. மூஞ்ச பத்தியா, இப்ப கூட உன் மடிமலை தான் ஏன் உட்கார வச்சிருக்க? அடி, அதுக்காக மொத்தமா இறக்கி விட முடியாது. என் பொண்ணு குட்டிய என் கைக்குள்ளேயே வச்சுப்பேன். எப்பவும் இப்படிதான் வச்சுப்பேன். அதுக்கெல்லாம் நீ எந்த ரூல்ஸும் போட முடியாது. இப்படிதான், புரியுதா? ஆமா ஆமா, நான் ரூல்ஸ் போட்ட மட்டும் இவர் அப்படியே கேட்டுருவாரு. போயா. சரி, அதை விடு, நீ விஷயத்த சொல்லு. அது சரி, வா சொல்றேன். என்னன்னா, மாமா ஒரு விஷயம் ஒன்று யோசிச்சிருக்கேன். அது கரெக்டா தப்பான்னு எனக்கு நீ சொல்லணும்டி பொண்ணு குட்டி. சொல்றியா? சொல்லியா மேம், என்னன்னு சொல்லு, சொல்றேன். என்னன்னா, மாமா இப்போ ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கல? ஆமா. ஒன்னடி பொண்ணு குட்டி, இப்போ மாமா ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன் இல்லையா? அதுல எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு ஓனா பிசினஸ் பண்ணலாமேன்னு ஒரு ஐடியாடி. என்னடி சொல்ற பொண்ணு குட்டி? ஐயோ மேம்,
சூப்பர்யா, உனக்கு இப்படி தோணுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா மாம்ஸ். நல்ல ஐடியா தான். நம்ம கண்டிப்பா ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா இருக்கும்யா மாம்ஸ். அது அதுதாண்டி என் பொண்ணுக்குட்டின்னு சொல்றது. நீ ஓன் பிசினஸ் பண்ணியான்னு சொல்லாம நம்ம ஓனா பிசினஸ் பண்ணலான்னு சொன்னப்ப அதாண்டி என் செல்லக்குட்டி. என் மனசுல ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்தது. அதை மைண்ட்ல வச்சுதான் இந்த பிசினஸ் ஐடியாவே நான் யோசிச்சேன்டி. இல்லையா மாம்ஸ்? இன்னும் 1 மந்த்ல உனக்கு செமஸ்டர் முடிஞ்சதும் காலேஜும் முடிஞ்சிடும் இல்லையா? அப்புறம் நீ மேற்கொண்டு செகண்ட் டிகிரி பண்றது பண்ணாதும் உன் இஷ்டம். அது வரைக்கும் நீ கண்டிப்பா சும்மா வீட்டுல இருக்க மாட்டேன். வெளியில வேலைக்கு போறீங்க மாம்ஸ்னு என்கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். என்னால என் பொண்ணுக்குட்டிய வெளியில வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு நிம்மதியாலாம் இருக்க முடியாதுடி. அதுக்காக தான் என் பொண்ணுக்குட்டிக்காக நான் இந்த பிசினஸ் ஐடியா பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்ல, நீ வெளியில வேலைக்கு போகாதுன்னு எனக்கு சொல்லவும் முடியாது. அதுக்காக படிச்ச படிப்பை வேஸ்ட் ஆக்கிட்டு உன்னை வீட்லயும் உட்கார வைக்க முடியாதுல்ல. உனக்கு அது சங்கடமா இருக்கும். அதனாலதான் என் பொண்டாட்டிக்காக இப்படி ஒரு ஐடியா யோசிச்சேன் பொண்ணுக்குட்டி. நல்லா இருக்காடி? ஐயோ மாம்ஸ், நீ எனக்காக எதுவும் பண்ணுவேன்னு தெரியும். ஆனா அட்வான்ஸா பண்ற பாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையா மாம்ஸ். லவ் யூயா. உன்னை இன்னும் நிறைய லவ் பண்ணணும்னு தோணுதியா? கண்டிப்பா பண்ணடி. மாமாவை நிறைய 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 லவ் பண்ணடி. மாமாவும் உனக்கு நிறைய லவ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்டி. நம்மளோட லவ் எப்பவும் குறையவே கூடாது. இருக்க அதிகமாகணுமே தவிர குறைஞ்சிட மட்டும் கூடாதுடி. புரியுதடி பொண்ணுக்குட்டி? எப்படி குறையும் சொல்லு? நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கு எப்படி உன் மேல இருக்க லவ் குறையும்? குறையவே குறையாது. சாதாரணமாவே உனக்கு என் மேல லவ் குறையாது. அதுலயும் பக்கத்துலயே வச்சிருக்கிற பாரு, இனிமே குறையுமா என்ன? அதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி சரி, நீ எடுத்த இந்த பிசினஸ் ஐடியா நல்லா இருக்கியா மாம்ஸ்? அதுக்குதான் என் பொண்ணுக்குட்டி கிட்ட சஜஷன் கேட்டேனே. அப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லையா? கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா மாம்ஸ்? ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் அதெல்லாம் இருக்கா? ஏன் மாம்ஸ், உனக்கு எதுனா வேணும்னா சொல்லு, நானும் எதுனா ட்ரை பண்றேன். மேடம் என்ன ட்ரை பண்ணுவீங்க? அத்தை மாமா கிட்ட போய் கேட்கலாம்னு நினைக்கிறீங்க. அந்த ஐடியாலாம் மனசுக்குள்ள இருக்கவே கூடாது. எல்லாமே மாமாவே பார்த்துப்பேன். ஏண்டி பிசினஸ் பண்ணலாமான்னு யோசிச்சு எனக்கு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லாமலாடி இதெல்லாம் யோசிப்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே என்கிட்ட பக்காவா இருக்கு. இப்போ பிசினஸ் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு ஓகேவா இல்லையான்னு மட்டும் மேடம் சொன்னா போதும். போதும் முடியும் பொண்ணுக்குட்டி. ஐயோ மாம்ஸ், இதெல்லாம் பண்ணாதயா. இதெல்லாம் நீ பண்ண நீ கடிக்கிறியோ இல்லையோ, எனக்கு உனக்கு கடிச்சிடணும் போல இருக்கு. அப்படியே பொண்ணுக்குட்டி, மாமா அதுக்கு தாண்டி வெயிட்டிங்க. சிக்கல் கடிடி. கடிக்க மாட்டேனே. கடிச்சா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். போயா. அப்படியே பொண்ணுக்குட்டி, மாமாவை இப்படி ஆசை காட்டி மோசம் பண்றியே. இதெல்லாம் நல்லபடி இருக்கு. அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. சரி, அதெல்லாம் விடியா மாம்ஸ். இப்போ நீ ஓனா பிசினஸ் பண்றேன்னா என்ன பிசினஸ்? இப்போ நீ ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு போய் பண்ணிட்டு இருக்கே, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தானே? அதேதான். இல்லையா மாம்ஸ், அதான உனக்கு வேற எதனா பிரச்சனைகள்? இப்போ நீ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கே, அவங்க மூலியமா உனக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதா? தெரியலடி. வந்தாலும் வரலாம். ஆனா நான் அவங்கள பீட் பண்ணணும்னு நினைக்கல. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என் பொண்டாட்டிக்காக நான் இதை பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் வெளியில வரேன். இதனால அவங்க என்ன தப்பா நினைச்சாலும் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது இல்லடி. பாத்துக்கலாம் விடு. நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நான் அங்கேயே இருக்க முடியாதுல்ல. என் பொண்டாட்டியை நான் பார்க்கணும்ல. அதனாலதான் நான் ஓனாவே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருடி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. உனக்கு இதெல்லாம் ஓகேவா? அதை மட்டும் சொல்லிடி என் பொண்ணுக்குட்டி. என் பொண்ணுக்குட்டிக்கு சம்மதம் மட்டும்தான் மாமா செய்வேன். இல்லைன்னா இல்ல. எனக்கு டபுள் ஓகே மாம்ஸ். நீ தாராளமா பண்ணு. உன் கூட சப்போர்ட்டிவா நான் இருப்பேன் மாம்ஸ். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்குவேன். யார் வந்து பிரச்சனை பண்றேன்னு நானும் பாத்துறேன். எனக்கு நீ முக்கியம், உனக்கு நான் முக்கியம். நம்ம 2 பேருக்கும் நம்ம லைஃப் முக்கியம். ஓகே, நம்ம 2 பேரும் இதை நல்லா பண்ணலாம். ஓகேவா? அதானே, என் பொண்ணுக்குட்டி இருக்கும்போது எனக்கு என்னடி பயம்? எனக்கு எதனா என் பொண்ணுக்குட்டி பாத்துக்க மாட்டான். வச்சு வாங்கன்னு வாங்கிடுவீடி. ஆல்ரெடி என் மேடம் அப்படிதான் பின்னி பெடல் எடுத்தேன். அது இருந்தாலும் தெரியாம ஓடி போச்சு. ஐயோ மாம்ஸ், அது உன்னை பத்தி சைட் அடிச்சது. என்னால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அதான் ஏன் மாம்ஸ், எனக்கு மட்டும் தானே. அடுத்தவ சைட் அடிக்க விட்டுறானா என்ன? சைட் அடிக்க மட்டும் இல்ல, பார்க்கவே விட மாட்டேன் பாத்துக்க. ஏன் மாமா எனக்கு மட்டும்தான். என் அருண் எனக்கு மட்டும்தான்டா. என் புருஷன் எனக்கு மட்டும்தான்டா. என் பொண்ணுக்குட்டியும் எனக்கு மட்டும்தான். என் பொண்டாட்டிக்கு அழகு பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான். அதனாலதான் என் பொண்டாட்டிய பக்கத்துலயே வச்சு பாத்துக்கலான்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்ல, ஆஃபீஸ் மட்டும் ஓபன் பண்ணிட்டேன். என் பொண்ணுக்குட்டிய 24 மணி நேரமும் என் மடியிலே வச்சு பார்த்துப்பேன்டி. ஐயோ மாம்ஸ், பிசினஸ் ஓபன் பண்றது நல்லா நடக்கணுங்கிறதுக்காக அங்கேயும் வந்து நம்ம ரொமான்ஸ் பண்ணா அது எப்படி நல்லா நடக்கும்? அடியே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எவன் ஒருத்தன் தான் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கானோ அவன் லைஃப்ல ரொம்ப நல்லா இருப்பான்டி. அந்த மாதிரிதான் நான் என் பொண்டாட்டி சந்தோஷமா வச்சிருக்கேனா நான் எப்பவும் நல்லா இருப்பேன்டி. பொண்டாட்டியை சந்தோஷமா வச்சிருக்கவனுக்கு எந்த குறையும் வராது, எந்த கெடுதலும் வராதுடி. கடவுள் அவனை ரொம்ப நல்லா பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவனை நம்பி ஒருத்தி அவன் கூடவே இருக்கான்ல,
அவளை பாத்துக்கிறதுக்காகவாவது கடவுள் கண்டிப்பா அவனை நல்லா பாத்துப்பாங்க. அதனால என் பொண்டாட்டிய நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன். ஐயோ மேம், நீ சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னை பார்த்து நிறைய பேர் கத்துக்கணும் மேம். கத்துக்கிட்டா நல்லதுதான். அவங்க இஷ்டம், கத்துக்கிறதும் கத்துக்காததும். ஆனா நம்ம எப்பவுமே இப்படிதாமா. சரி, அத்தை மாமா கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா? அரவிந்த் மாம்ஸ் கிட்ட பேசுனியா? அடி, முதல்ல என் பொண்ணுக்குட்டி கிட்ட பேசணும்டி. என் பொண்ணுக்குட்டி ஓகேன்னு தலையாட்டினாதான் போய் எங்க அம்மா அப்பா அரவிந்த் எல்லார்ட்டையும் பேசணும். அதான் மேடம் இப்போ ஓகேன்னு சொல்லிட்டீங்களே, இனிமே ஈவினிங் ஒரு மீட்டிங்கை போட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட வேண்டியதுதான். ஓகே மாம்ஸ், நீ முதல்ல போய் அத்தை மாமா கிட்டயும் அரவிந்த் மாம்ஸ் கிட்டயும் ரித்து அக்கா கிட்டயும் விஷயத்த சொல்லு. ஓகேவா? மேடம் உத்தரவு போட்டாச்சுல, கண்டிப்பா செஞ்சிட வேண்டிய பொண்ணுக்குட்டி. போதுமா? லவ் யூடி. சரிடி, அதான் விஷயத்த சொல்லிட்டேனே, இப்ப நீ ஓகேவா? ஐயோ கண்டிப்பா ஓகே மாம்ஸ். நீ எனக்காக என்னென்னமோ பண்ற, உனக்காக நான் பண்ண மாட்டேனா? கண்டிப்பா ஓகே. லவ் யூடி பொண்ணுக்குட்டி. மாமா கூப்பிட்டதும் மறுபேச்சு பேசாம வரேன்னு சொன்னப்ப அதுதான் என் பொண்ணுக்குட்டி. லவ் யூடி. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சோ மச் மாம்ஸ். கொண்டாட்டியா நீ கிடைச்சா கொண்டாட்டம் தான் எனக்கு, என்ன நீயும் கட்டிக்கிட சம்மதமா உனக்கு. புருஷனாக நீ கிடைக்க கொடுத்து வச்சு இருக்கு, 10 டஜன் புள்ள கூட பெத்து தாரே உனக்கு. வடியும் தென்ன தினம் மயக்குறியே என்ன, நான் நம்புறேன்னு ஒன்ன, அட வேற என்ன பண்ண. என்னம்மா ஏதோ சின்சியரா யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன? என்னன்னா நம்ம லைஃப பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ எதை பத்தி யோசிக்க மாட்டற. மக்கு மாதிரி தின்னுட்டு ஊரை சுத்திட்டு கிடக்க. உனக்கு என்ன கவலை இருக்கு? எல்லா கவலையும் எனக்கு தானே இருக்கு. என்ன ஸ்வேதா, எதுக்கு என்ன திட்டுற? அப்புறம் உன்னால திட்டாம கொஞ்சம் வசையணும். என்னம்மா நீ ரொம்ப கோவமா இருக்கியா என்ன? ஆமையா, நோனி தொலை வழியில இருக்கேன், வேதனையில இருக்கேன், வெறியில இருக்கேன். பாத்துக்க, என்ன எதுவும் பேசி வீணை கிளப்பி விட்டுறாத சொல்லிட்டேன். ஒருவேளை நாய்க்கு கடிச்சிச்சோ? வேதனைங்கிறா வெறிங்கிறா, நம்ம வேற பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கோமே, திடீர்னு கடிச்சு வச்சிருவாளோ? ஐயோ என்ன என்னையா தலைய கவுத்துக்கிட்ட? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். ஏமா எதுக்குமா இந்த கோவம்? என்னையோ புதுசா ஒருத்தி வந்திருக்காளே இந்த வீட்டுக்கு மருமகன்ற பேர்ல, அவ பண்ற அராஜகம் அப்பப்பப்பா என்னால முடியல. நான் தான் பெரிய வில்லின்னு பார்த்தேன், ஆனா அவதான் இருக்கிறதுலயே பெரிய வில்லியே. வில்லிக்கும் வில்லி, அப்பா கை தேர்ந்த வில்லி அவதான். அது சரி, இவ்வளவு நாளா என் பொண்டாட்டி தான் மோசமானவன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, இவளுக்கு டஃப் கொடுக்க ஒருத்தி இருக்காளே. இனி காம்படிஷன் பலமா இருக்கும். ஐயோ என்ன, நான் சொல்லிட்டே இருக்கேன், அமைதியா வாயை பார்த்துட்டு இருக்கேன். இல்லம்மா நீ சொல்லிட்டு இருக்கல, அதான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுமா, என்ன பண்ண அந்த பொண்ணு உன்ன? என்ன பண்ணாளா? அவளெல்லாம் நடுத்தெருவில் நிக்க வைக்கணும், இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கணும். நான் அவளை தெரியாதனமா அவளை இந்த வீட்டுக்கு வர வச்சுட்டேன். அவளை வர வச்சதும் பெரிய தப்புன்னு இப்ப நான் யோசிக்கிறேன். இப்ப என்னமா பண்ணலாம்? பண்றேன், ஆனா அது அவளுக்கு இல்ல, எங்க அம்மாவுக்கு. எங்க அம்மாவுக்கு வேட்டு வச்சாதான் சரியா வரும். எங்க அம்மா வர வர மனசை மாத்திக்கிட்டு இருக்காங்க, இது சரியா வராது. எங்க அம்மா மனசை மாத்திக்க கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். அவங்க மட்டும் மனசை மாத்திக்கிட்டாங்க, அவ இப்ப வரைக்கும் டெம்பரவரியா இருக்கா, இன்னும் சீக்கிரத்துல பெர்மனன்ட் மருமகளா ஆயிடுவா. அதுக்கு என்னமா பண்ணலான்னு இருக்க? அதையும் என்னையே கேளு. ஆமா, நீ என்னதான் பண்ணுவ? தின்னுட்டு தூங்குவ, அவ்வளவுதானா? இல்ல, நான் நிறைய பண்ணுவேனே. என்ன பண்ணுவ? ஒரு ஆம்பளை நீ இது வரைக்கும் என்ன பண்ணிருக்க? அதான் ஒரு குழந்தை, அது கூட நம்ம குழந்தை தானே. நீ வேணா ஊன்னு சொல்ல, 2வது குழந்தை கூட. யோ உனக்கெல்லாம் நான் ஒரு குழந்தை பெத்து கொடுத்தது பெரிய விஷயம். மூடிக்கிட்டு சுருக்கிக்கிட்டு இரு, புரியுதா? என்னம்மா ஸ்வேதா இப்படி சொல்லிட்ட? யோ வளன்னு பேசாத, நான் சொல்ல வரத மட்டும் தெளிவா கேளு, புரியுதா? சரி சொல்லுமா, என்ன பண்ணலான்னு? முதல்ல எங்க அம்மா கிட்ட பேசி இந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுதணும். அது எப்படியாவது நீயும் நானும் தான் பண்ணணும். இங்க பார், நான் சொல்றத தெளிவா பண்ணு. எங்க அம்மா கிட்ட நான் நைஸா பேச்சு கொடுக்கறேன். பேச்சு கொடுத்து அவங்க மனசை மாத்தி எப்படியாவது எல்லா பத்திரத்திலையும் கையெழுத்து வாங்கறதுக்கு ட்ரை பண்றேன். நீ பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வா, புரியுதா? எல்லாம் சரியா வருமா? வரும், வர வைக்கணும், நம்ம தான் வர வைக்கணும். இப்படியே பேனு வாயை பார்த்துக்கிட்டு இருந்தோம்
ஒரு மண்ணாங்கட்டியும் வராது. புரியுதா? புரியுது புரியுது. இந்த வீடு, அம்மா வாங்கி வச்சிருக்க இடம், அப்புறம் என் தம்பி அவன் வேற இடம் வாங்கி போட்டிருக்கான். அது எல்லாமே இந்த ஸ்வேதா பேருக்கு மாறணும். நீ எப்படியாவது மாத்துறேன். இங்க பேர் அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் சீக்கிரம் ரெடி பண்ணு. நீ ரெடி பண்ணி கொண்டு வா. எங்க அம்மா கிட்ட பேசி எப்படி கையெழுத்து வாங்கணுமோ அப்படி நான் வாங்குறேன். அதை மட்டும் நான் வாங்கிட்டேன். எங்க அம்மா, என் தம்பி, இப்போ ஒருத்தி புதுசா வந்திருக்காளே, அவ எல்லாரையும் ஒட்டு மொத்தமா இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறனா இல்லையான்னு பாரு. எனக்கே வடி சூடு வைக்கிற, உனக்கு இருக்குடி ஆப்பு வைக்கிறேன். உன் கூட சேர்ந்து உன் மாமியாரும் வருவாங்க. கூட்டிக்கிட்டு தெரு தெருவா சுத்து. உயிரே 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 ஹனி, ஆகா அம்மா ஆகா அம்மா ஆகா. ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கான பர்த்டே விஷ். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஸ்வாதி சிஸ்டர். சிஸ்டர், உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் நித்யா அவங்க உங்களுக்கு பர்த்டே விஷ் சொல்லியிருக்காங்க. விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஸ்வாதி சிஸ்டர். ஸ்வாதி சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முத்து இசக்கி ப்ரோ. விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே முத்து இசக்கி ப்ரோ. முத்து ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கிருஷ்ணபிரியா. கிருஷ்ணபிரியா, உங்களோட ஃப்ரெண்ட் ஷாலினி உங்களுக்கு பர்த்டே விஷ் சொல்லியிருக்காங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கிருஷ்ணபிரியா. விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே கிருஷ்ணபிரியா. பிரியா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எல்லாரும் டைமிங் கம்மியா இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. இனிமே கொஞ்ச நாளைக்கு டைமிங் கம்மியா தான் வரும். ஏன்னா பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, அப்புறம் லீவ் வேற வந்துடும். ஸோ என்னால நிறைய நேரம் வீடியோ எடுக்க முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மந்த்துக்கு, அதாவது மே மந்த் வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் அதிக டைம் போட ட்ரை பண்றேன். இன்னைக்கு 2 வீடியோவுமே 30 மினிட்ஸ் அபோவ் தான் போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இதே மாதிரி போட ட்ரை பண்றேன். முடியாத பட்சத்துக்கு டைமிங் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், பை. பை ஃப்ரெண்ட்ஸ்.